அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வுட் அப்படிங்கிற வார்த்தையோட யூசேஜ் தான் பார்க்க போகிறோம். பொதுவாக வுட்டுன்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு எக்கச்சக்கமான யூசேஜ் இருக்குது. நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங் லெவலில் இருக்கனால பேசிக் யூசேஜ்லாம் நம்ம இந்த வீடியோவில் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கப்புறம் இனி அடுத்த வீடியோஸில் நம்ம இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ வுட்டோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்க போகுது. சப்ஜெக்ட் வரப்போகுது, அதுக்கப்புறம் வுட், அதுக்கப்புறம் என்ன வரப்போகுது அப்படின்னா verb 1, அதாவது பேஸ் ஃபார்ம் ஆஃப் த verb வரப்போகுது. நம்மளுக்கு பேஸ் ஃபார்ம்னா என்ன நல்லாவே தெரியும். அதுக்கப்புறம் நெகட்டிவ் எப்படி வரப்போகுது, வுட்டோட நாட் சேர்ந்து அது ரெண்டும் சேர்ந்து சப்ஜெக்ட் வுட் நாட் verb 1 வரப்போகுது. இதே இது நம்ம கொஷின் ஃபார்மில் எப்படி கேட்கலாம், வுட்டு முன்னாடி வரப்போகுது, நெக்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் verb 1 வரப்போகுது. இப்போ ஃபர்ஸ்ட் சிச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வுட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் வில் அப்படின்னு சொல்கிறோம். வில் வந்து நம்ம போன லெசனில் பார்த்தோமா, யூசேஜ் ஆஃப் வில், அதோட பாஸ்ட் டென்ஸு இந்த வுட் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ வில்லில் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம், ஐ திங்க் ஹில் பிகம் அ டாக்டர். அவன் டாக்டராக வருவான்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம அந்த மாதிரி ஒரு ப்ரிடிக்ஷன், ஒரு நம்ம சும்மா யூகிச்சு சொன்னோம் இல்லையா. ஸோ அதே இது அவன் வந்து சீட்டு கிடைக்கல, ஏதோ ஒரு இந்த மாதிரி நடக்கிற பல பிரச்சனைகள்னால சீட்டு கிடைக்கல, அவன் வந்து இன்ஜினியரிங் போயிட்டான். ஸோ அப்போ வந்து யாராவது ஒருத்தவங்க சொல்கிறாங்க, ஐ தாட் ஹீ வுட் பிகம் அ டாக்டர். அவன் டாக்டராக வருவான்னு நான் நினச்சேன், ஆனால் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி வில்லோட பாஸ்ட் ஃபார்மை குறிப்பிட நம்ம வுட் அப்படிங்கிறத போட்டு சென்டென்ஸை ஃபில் பண்ணுறோம். ஐ தாட் ஹீ வுட் பிகம் அ டாக்டர். அவன் டாக்டர் ஆவான்னு நான் நினச்சேன் அப்படின்னா என்ன, அவன் ஆகலை, வேறு ஏதோ ஒரு ப்ரொஃபஷன் செலக்ட் பண்ணிட்டான்னு அர்த்தம். ஐ தாட் ஹீ வுட் கம். அவன் வருவான்னு நான் நினச்சேன். இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, இப்போ தான் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ வந்து ஏதோ ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் வந்து சொல்கிறான், ஐ திங்க் ஹீ வில் கம். அவன் வருவான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அது எது ஃபங்க்ஷன் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. இன்னொருத்த வந்து கேட்குறான், என்னடா நீ அவன் வருவான்னு சொன்ன, அவன் வரல. ஆமாண்டா, நானும் அவன் வருவான்னு தான் நினச்சேன். ஐ தாட் ஹீ வுட் கம். ஸோ இந்த மாதிரி வில்லோட பாஸ்ட் ஃபார்மில் நம்ம இந்த வுட்டை யூஸ் பண்ணுறோம். இப்போது இன்னொரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி பயந்துகிட்டே போகிறோம். நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிவிட்டு பயந்துகிட்டே போகிறோம். நம்ம அப்பா திட்டுவாருன்னு நினைக்கிறேன், அடிப்பாருன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரி யோசிச்சுட்டே போகிறோம். ஐ திங்க் ஹீ வில் ஸ்கோல்ட் மீ. அவர் என்ன திட்டுவாருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறோம். ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கெஸ் பண்ணுறத வில்லில் குறிப்பிடுறோம். இப்போ அதே மாதிரி வீட்டுக்கு போயிட்டோம், ஆனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அவர் திட்டலை, ஓகே, அந்த விஷயத்த பெருசாக எடுத்துக்காமல் விட்டுட்டாரு, நம்ம அப்பா வந்து விட்டுட்டாரு, அது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஐ தாட் ஹீ வுட் ஸ்கோல்டு மீ. அவர் என்ன திட்டுவாருன்னு நினச்சேன், ஆனால் திட்டலை. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி கெஸ் பண்ணுறதுக்கு வில் யூஸ் பண்ணுறோம். அதே விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கெஸ் பண்ணதை சொல்கிறதுக்கு, இந்த மாதிரி திட்டுவாருன்னு நினச்சேன், அவன் வருவான்னு நினச்சேன், அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வுட்டை யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இந்த வுட்டை எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற இடத்துல. வில்லு நம்ம யூஸ் பண்ண அதே எக்ஸாம்பிள் தான், வில் யூ ஹெல்ப் மீ, வில் யூ டூ திஸ் ஃபார் மீ, அந்த மாதிரி சொன்னோம் இல்லையா. ஸோ அதை விட வுட்டை யூஸ் பண்ணுறப்ப இன்னும் கொஞ்சம் பொலைட் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி நம்ம கேன் யூஸ் பண்ணப்ப கேனை விட குட் வந்து ரொம்ப பொலைட், ரொம்ப பணிவாக கேட்குற இடத்துல யூஸ் பண்ணுறோமோ, அதே மாதிரி இந்த வில்லை விட வுட்டு வந்து இன்னும் கொஞ்சம் பொலைட்டாக ஒரு ஃபார்மலாக கேட்குறதுக்கும் யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான். பட் தமிழில் அதே மீனிங் தான் வரப்போகுது. வுட் யூ டூ திஸ் ஃபார் மீ, எனக்காக இதை நீ செய்வியா. ஸோ வில்லாக இருந்தாலும் சரி, வுட்டாக இருந்தாலும் சரி, அந்த கீவேர்டு என்ன வரப்போகுது, இப் அல்லது இவ்வாக தான் வரப்போகுது. எனக்காக இதை செய்வியா, வுட் யூ கிவ் மீ அ பைக், உன்னோட பைக்கை எனக்கு கொடுப்பையா. ஸோ அந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் பணிவாக கேட்குற இடத்துல நம்ம இந்த வுட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரெக்வெஸ்ட்டவே நம்ம இன்னொரு ஃபார்மில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, வுட் யூ மைண்ட் போட்டு அதுக்கப்புறம் ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் போட்டு நம்ம கேட்கலாம், வுட் யூ மைண்ட் கிவிங் த பை. ஸோ இந்த மாதிரி வுட் யூ மைண்ட் போட்டு ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் த வேர்ப் போட்டும் கேட்கலாம். ஸோ இப்படி ஒரு ஃபார்ம் இருக்குது, நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி எது நம்மளுக்கு ஈஸியாக வருதோ அந்த மாதிரி நம்ம கேட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல இந்த வுட் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, முன்னாடி காலத்தில் நம்ம வந்து ரிப்பீட்டடாக செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயம். when I was young, நான் யங்காக இருந்தப்போ ஐ வுட் ரன் ஃபாஸ்ட், நான் பயங்கர ஃபாஸ்ட்டாக ஓடுவேன். ஸோ இதுவுமே வந்து ஓடுவேன்னு நம்மளுக்கு அந்த இவ் வந்துருச்சு. பட் என்ன விஷயம் அப்படின்னா, இது வந்து ஒரு பாஸ்ட் அப்படிங்கிறதுனால நம்ம வுட்டை வச்சு குறிப்பிட்றோம். இப்போது நம்ம தாத்தா பாட்டிலாம் நம்மகிட்ட என்ன சொல்லுவாங்க அப்படின்னா,
உன்னோட அப்பா சின்ன வயசில் இருந்தப்போ நல்லா படிப்பான், நல்லா பாட்டு பாடுவான். ஸோ அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா? when your father was young, உன்னோட அப்பா யங்காக இருந்தப்போ, when your father was young, he would sing well, நல்லா பாட்டு பாடுவான். he would study well, நல்லா படிப்பான். ஸோ அந்த படிப்பான் அதெல்லாம் ஃப்யூச்சர் கீவேர்ட்ஸ் நம்மளுக்கு வந்துடுது. பட் இது பாஸ்டில் நடந்த ஒரு விஷயன்றனால நம்ம would வச்சு குறிப்பிடுறோம். when he was a child, he would always cry. அவன் வந்து சைல்டாக இருந்தப்போ எப்போ பாரு அழுவான். ஸோ இந்த மாதிரி சொல்கிற இடத்துல நம்ம இந்த wood வச்சு யூஸ் பண்ணுறோம். அடுத்து முக்கியமாக இந்த wood அப்படிங்கிற வார்த்தையை எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நிறைய கதைகள் படிக்கிறப்ப நம்ம நிறையா பார்த்துருப்போம். அதாவது அந்த காலத்தில் ஒரு அரசன் இருந்தான், அவன் வந்து 5 மணிக்கே எழுந்திருவான், அவன் வந்து வேட்டையாட போவான், இங்கே காட்டுக்கு போவான், இந்த இவ்வளோ வேலையெல்லாம் அவன் செய்வான். ஸோ இந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துலலாம் என்ன வருது? எந்திரிப்பான், போவான், அதான் வருது. அதை நம்ம சொல்ல என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ஆப்வியஸாக wood அப்படிங்கிற வார்த்தையை தான் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அது பாஸ்டில் அவன் வழக்கமாக செஞ்சுட்டு இருந்த ஒரு விஷயம். ஸோ he would get up early in the morning. அவன் சீக்கிரமாகவே எந்திரிப்பான். அடுத்து வேறு எந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லலாம்? he would always buy cars. அவன் வந்து சின்ன வயசாக இருக்கப்போ இப்போ பாரு கார் தான் வாங்குவான், இந்த மாதிரி விளையாட்டு ஜாமான் தான் வாங்குவான். அந்த மாதிரி சொல்கிற இடத்துலையும் இந்த wood நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து சின்ன வயசில் நம்மலாம் இருக்கப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? சாக்லேட்டாக சாப்பிடுவோம். நீ எல்லாம் சின்ன வயசில் நிறைய வேலை பார்ப்ப, ஆனால் இப்போ தான் நீ பார்க்கவே மாட்ற, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. யூ வுட் டூ ஆல் த ஒர்க்ஸ். சின்ன வயசில் நீ இருக்கப்போ எல்லா வேலையும் நீ பார்ப்ப, இப்போ தான் பார்க்க மாட்ற. ஸோ அந்த மாதிரி சொல்கிற இடத்துல wood வச்சு நம்ம ஈஸியாக பேசிடலாம். இப்போ அடுத்து இந்த wood நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ஒப்பீனியனை சொல்கிறதுக்கு. இப்போ யாராவது நம்மக்கிட்ட கேட்குறாங்க, இப்போ ஏதாவது ஒரு ட்ரெஸ் கடைக்கு போகிறோம், ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது நல்லா இருக்கா, இது நல்லா இருக்கா நம்மகிட்ட கேட்குறாங்க. நம்ம என்ன சொல்கிறோம்? ஐ வுட் சே திஸ் இஸ் குட். இது நல்லாயிருக்கும். என்னை கேட்டால் நான் சொல்லுவேன் இது நல்லாயிருக்கும்னு சொல்வேன். இட் வுட் பி நைஸ், இட் வுட் பி குட், இட் வுட் பி பர்ஃபெக்ட் ஃபார் யூ. உனக்கு இது சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்மளோட சஜஷன், நம்மளோட ஒப்பீனியன்ஸ் அதை சொல்கிறதுக்கு நம்ம இந்த wood அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். இப்போது யாராவது ஒருத்தவங்களை பற்றி நம்மக்கிட்ட கேட்குறாங்க, இப்போது இவரை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்ககிட்ட கேட்டால் இவரை பற்றி நீங்கள் என்ன சொல்வீங்க, வாட் வுட் யூ சே, அந்த மாதிரி கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? ஐ வுட் சே ஹீஸ் அ குட் பர்சன். அவர் நல்லவர் நான் சொல்லுவேன். ஸோ நான் சொல்லுவேன், அங்கே இவ்வு வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த wood தான் யூஸ் பண்ணுறோம். ஐ வுட் சே ஹீஸ் அ குட் பர்சன். அந்த மாதிரி இப்போ ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ அந்த மாதிரிலாம் சொல்கிறப்போ ஐ வுட் சே திஸ் இஸ் குட், இது ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் சொல்வேன். ஐ வுட் ரெக்கமெண்ட் திஸ் ஃபார் யூ, நான் உங்களுக்கு இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ எங்கிட்ட கேட்டால் இதை நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். அந்த இடத்துலலாம் ஐ வுட் சஜஸ்ட் சொல்லலாம். ஐ வுட் ரெக்கமெண்ட் திஸ் ப்ராடக்ட் ஃபார் யூ, என்னை கேட்டால் நான் இது உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம இந்த wood யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்மக்கிட்ட யாராவது கேட்குறாங்க, இது நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. would it be good, would it be perfect, இது எனக்கு நல்லா இருக்குமா, இது எனக்கு சூட் ஆகுமா அப்படின்லாம் கேட்குறப்ப அதை கொஷின் ஃபார்மில் கேட்குறாங்க. would it be good, would it be perfect for me, இது எனக்கு பர்ஃபெக்டாக இருக்குமா, அந்த மாதிரி கேட்குற இடத்துல ஆமாம் நம்ம பதில் சொல்கிறோம். ஆமாம் அது உனக்கு சூப்பராக இருக்கும், it would be perfect for you, it would be good, இது நல்லா இருக்கும். அந்த மாதிரி நம்மளோட சஜஷனையோ இல்லை நம்மளோட ஒப்பீனியனையோ சொல்கிறதுக்கு இந்த wood அப்படிங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்போது இட் வில் பி ராங் அப்படின்ற ஒரு சென்டென்ஸ் இருக்குது. அப்போ அந்த சென்டென்ஸ் எதை குறிக்குது அப்படின்னா, அங்கே வில் நம்ம போட்டிருக்கனால கண்டிப்பாக இது தப்பு தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிக்குது. கண்டிப்பாக இது தப்பாக தான் இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை குறிக்குது. பட் அதே நேரம் நம்மளுக்கு இது தப்பாக சரியான்னு தெரியலை. அந்த இடத்துல நம்மளுக்கு உறுதியாக நம்மளுக்கு தெரியாதப்போ இட் வுட் பி ராங் அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். அது தப்பாக இருக்கும் அப்படின்னு கொஞ்சம் அந்த இன்டென்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாகிறப்போ நம்ம இந்த wood யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்து இந்த woodோட யூசேஜில் ரொம்பவே ஒரு காமனான ஒரு யூசேஜ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த would like to அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறோம். இப்போ ஐ வில் பிகம் அ டாக்டர்னா டாக்டர் ஆவேன் அப்படின்னு சொல்கிறத நம்ம ஐ வுட் லைக் டு பிகம் அ டாக்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். நான் டாக்டராக ஆசைப்படுறேன், டாக்டராக விரும்புகிறேன், அந்த மாதிரி சொல்கிற இடத்துல இந்த would like to அப்படிங்கிறத போட்டுக்கிறோம். ஐ வுட் லைக் டு சே சம்திங், நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஐ வுட் லைக் டு ஹெல்ப் யூ, உனக்கு நான் உதவி செய்ய ஆசைப்படுறேன், உனக்கு நான் உதவி செய்ய விரும்புகிறேன். ஐ வுட் லைக் டு ஷேர் திஸ் வித் யூ, நான் உங்ககிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணிக்க ஆசைப்படுறேன், ஷேர் பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ இந்த மாதிரி விரும்புகிறேன், நம்மளோட விருப்பத்தை தெரிவிக்க, நம்மளோட ஆசையை தெரிவிக்க ஆசைப்படுறேன், இந்த மாதிரி விரும்புகிறேன், அந்த மாதிரி தெரிவிக்க
இந்த வுட் லைக் டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டு நம்ம பேசுகிறோம். இப்போ நம்ம யார்கிட்டயாவது இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம், உனக்கு வந்து காஃபி வேணுமா, டீ வேணுமா, அந்த மாதிரி கேட்போம் இல்லையா. டு யூ வாண்ட் காஃபி, டு யூ வாண்ட் டீ, அந்த மாதிரிலாம் நம்ம கேட்போம். அது வந்து சாதாரணமாக நமக்குள்ளே பேசுகிறப்போ. இது ஏதாவது ஒரு பெரியவங்க கிட்ட இல்லை நம்ம வந்து அவங்களுக்கு சர்வ் பண்ணுறப்போ கேட்குறப்போ வுட் யூ லைக், அந்த மாதிரி பொலைட்டாக நம்ம கேட்குறப்போ இந்த வுட்டை வந்து யூஸ் பண்ணுறோம். வுட் யூ லைக் காஃபி, அல்லது நீங்கள் என்ன சாப்பிட விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்குறப்போ வாட் வுட் யூ லைக் டு ஹேவ். நம்ம அந்த ஹேவுங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஈட் அல்லது ட்ரிங்க்குக்கு நம்ம அந்த ஹேவுங்கிறத போட்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு. வாட் வுட் யூ லைக் டு ஹேவ், அல்லது அந்த டு ஹேவுங்கிறத போடாமலும் வாட் வுட் யூ லைக் அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஐ வுட் லைக் டு ஹேவ் சிக்கன், இல்லை ஏதாவது ஒரு பதில் நம்ம சொல்கிறோம். ஐ வுட் லைக் சிக்கன்னும் சொல்லலாம், ஐ வுட் லைக் டு ஹேவ் அப்படின்னும் சொல்லலாம். அடுத்து அவங்க வந்து திரும்பி நம்மளை கேட்குறாங்க, நம்ம ஆர்டர் பண்ணி முடிச்சிட்டோம், ஓகே இது இன்னும் வேறு ஏதாவது சாப்பிட விரும்புகிறீங்களா, வுட் யூ லைக் எனிதிங் எல்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த வுட் லைக் டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுற இடத்துல மட்டும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சாப்பிட விரும்புகிறீர்களா, ஐ வுட் லைக் டு ஹேவ், நான் இதை சாப்பிட விரும்புகிறேன். இந்த மாதிரி ப்ரெசன்ட் வேர்ட்ஸ் வருது. பட் இருந்தாலும் நம்ம இந்த வுட் லைக் டு தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த வுட் லைக் நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், வாட் வுட் யூ லைக் டு ஹேவ், என்ன சாப்பிட விரும்புகிறீர்கள், அந்த மாதிரி தமிழ் எழுத்துக்கள் வர்றப்போ யூஸ் பண்ணுறோம். ஐ வுட் லைக் டு ஹேவ் சிக்கன், நான் சிக்கன் சாப்பிட விரும்புகிறேன். ஸோ அவ்வளோதான். இதை தவிர நம்ம இந்த வுட் அப்படிங்கிறத எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இஃப் கிளாஸஸ்லேயும் இன்டைரக்ட் ஸ்பீச்லேயும் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கல. அது பார்த்ததுக்கப்புறம் நம்ம வுட்டோட யூசேஜ் அதை வச்சு நம்ம ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். இப்போது இந்த லெசனுக்கான கொஷின்ஸ்லாம் என்னென்னு நம்ம பார்க்கலாம். என்னோட கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்களா அப்படின்னு நான் கேட்குறேன். இப்போது இந்த கொஷினை வந்து நம்ம வில்லை யூஸ் பண்ணி சொல்ல போகிறோம், வுட்டை யூஸ் பண்ணி சொல்ல போகிறோம், வுட் யூ மைண்டை யூஸ் பண்ணி சொல்ல போகிறோம். ஸோ இந்த மூணையும் யூஸ் பண்ணி இந்த ஒரே ஒரு சென்டென்ஸ் தான், என்னோட கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணுவீங்களா அப்படிங்கிறத இந்த மூணு இதையும் யூஸ் பண்ணி நம்ம சொல்ல போகிறோம். இதுதான் ஃபஸ்ட் ஒன். அடுத்து என்ன அப்படின்னா, நாங்கள் யங்காக இருந்தப்போ நாங்கள் வந்து ஒரு சண்டேவும் நாங்களாம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறது. அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா, நாங்கள் யங்காக இருந்தப்போ ஒரு சண்டேவும் கிரிக்கெட் விளையாடுவோம், ஃபுட்பால் விளையாடுவோம், ஏதோ ஒன்று. யங்காக இருந்தப்போ கிரிக்கெட் விளையாடுவோம். அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா, நான் ரீச் ஆனதும் உனக்கு கால் பண்ணுறேன். அடுத்து என்ன அப்படின்னா, எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆனதுக்கப்புறம் நான் உனக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ கொஷின்ஸ் அவ்வளோதான். ப்ளீஸ் ட்ரை டு ஆன்சர் ஆல் தீஸ் கொஷின்ஸ். ஸோ இந்த லெசன் புரிஞ்சுதா இல்லையா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.